வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கோடை மாதத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக விடுமுறை வேதாகம பள்ளிகள் ஆங்காங்கே நடைபெறுகிறது. அதிகமான நாட்கள் நடத்த முடியவில்லை என்று சொன்னாலும் இடைவெளிக்கு பிறகு அதை நடத்துகிறோம். அதை நடத்துவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், தேர்வு, மற்ற காரியங்களை குறித்தெல்லாம் நிறைய செய்திகள் அடிபடுகிறது. ஆனால் ஒரு ஆலயம் சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோரை குறித்தும் கவலைப்பட வேண்டியது முக்கியம் இல்லையா? அதனால தான் எல்லா விதமான மக்களுக்குமான நிகழ்வுகளை திருச்சபையில் நடத்துகிறோம். ஆனால் இது ஒரு தொடர்ச்சி. எல்லா ஆலயமும் ஊழியக்காரர்களை உருவாக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அங்கே தங்களுக்கு ஆராதனைக்கு வர்றவங்களுக்கு ஆன்மீக ஆகாரம் கொடுக்கறதோடு மட்டும் அவங்க வேலை இல்லை. ஒவ்வொரு ஆலயமும் ஊழியக்காரர்களை உருவாக்க வேண்டும். அந்த ஊழியக்காரர்களை உருவாக்குவதற்கான ப்ராசஸ் எங்கே ஆரம்பிக்கும்? சண்டே ஸ்கூலில் ஆரம்பிக்கும். எப்படி? இப்போ சிறுவர்களுக்கு நம்ம டீச் பண்ணுறோம். ஏசாமி எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், என்ன வாழ்ந்தார், என்ன சொல்லி கொடுத்தா டீச் பண்ணுறோம். அந்த டீச்சிங்கை கேட்டு அவன் யூத் லெவலுக்கு வந்தவொடனே அந்த டீச்சிங் படி அவன் வாழ்கிறதுக்கு அவனை கோச் பண்ணுறோம். சரியா? முதல்ல டீச் பண்ணி அதன்படி வாழ்கிறதுக்கு அவனை கோச் பண்ணுறோம். அப்புறம் இளைஞர்லேருந்து அவன் கொஞ்சம் பெரியவன் ஆன பிறகு இந்த டீச்சிங் படி வளர்ந்து கோச்சிங் கொடுத்ததுக்கு பிறகு அதிலிருந்து மற்றவங்களுக்கு அவன் என்ன ப்ரீச் பண்ணணும்னு சொல்லித்தரும். இப்படி டீச்சிங், கோச்சிங், ப்ரீச்சிங் வந்த பிறகு தான் அவன் அநேக ஆத்துமாக்களை ரீச் பண்ணுவான். ஸோ இது ஒரு ப்ராசஸ். சிறு பிள்ளைகளை நம்ம டீச் பண்ணுறோம், இளைஞர்களை கோச் பண்ணுறோம், பெரியவங்களுக்கு ப்ரீச் பண்ண சொல்லித்தரோம். இதன் மூலமாக அவங்க அநேக ஆத்துமாக்களை, இயேசு அறியாத மக்களை ரீச் பண்ணணும். இதுதான் ஒரு சின்ன ஃபார்முலா. எனவே சிறு வயதிலிருந்தே இயேசு கிறிஸ்துவை கற்பித்தல், அதற்கு பிறகு பின்பற்ற அவனுக்கு சொல்லிக் கொடுத்தல், பின்பற்றியதற்கு பிறகு பிரதிபலிக்க அவனுக்கு சொல்லிக் கொடுத்தல், பிரதிபலிக்க அவன் தெரிந்த பிறகு அவனே பரலோக ராஜ்யத்திற்கு பலரை ஆயத்தப்படுத்த அவனை களத்துக்கு அனுப்புதல். இது ஒரு திருச்சபையினுடைய பணி. சின்ன வயசுலேருந்தே ஒரு பிள்ளைங்களை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வருது. வர்றவங்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணி அனுப்புறது மட்டும் இல்லை. ஒவ்வொரு திருச்சபையும் ஏதோ ஒரு வகையில், எங்கள் சர்ச்சில் இத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, எங்கள் சர்ச்சில் இத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, எங்கள் சர்ச்சில் இத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறதோடு கூட எங்கள் சர்ச்சில் இத்தனை ஊழியக்காரர்கள் இருக்காங்க, அவங்க இந்தந்த இடங்களுக்கு ஊழியர் செய்கிறார்கள் என்பது ஊழியக்காரர்களை உருவாக்குகிற வேலையையும் திருச்சபைகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இப்போது இந்த விவசாயிகளை ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகள் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ நிறைய ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ், அவங்க உற்பத்தி செய்கிற படை. அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸும் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ், அவங்களும் மாணவர்களை உற்பத்தி செய்கிறாங்க. அது மாதிரி ஆத்தும ஆதாய பணிக்கான ஊழியர்களை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களை உருவாக்கி களத்துக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு திருச்சபைக்கு இருக்குது. அது எங்கே தொடங்கணும்? சிறு வயதிலிருந்தே தொடங்க வேண்டும். டீச் பண்ணி, கோச் பண்ணி, ப்ரீச் பண்ண ட்ரைனிங் கொடுத்து பலரை ரீச் பண்ணுன்னு சொல்கிறது தான் திருச்சபைகளினுடைய இன்றைய உடனடி தேவை என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளை தொடங்குவோம்.